நம்ம தல அஜித்தோட படம் ஜிபியு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் அதுவும் ரொம்ப வைபாக ஓடிட்டுருக்குங்க. இந்த படத்தில் பாட்டு இல்லைங்க, படமே பாட்டில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ ரொம்பவே ஹைப் கொடுக்குற ஒரு பாட்டு நான் ஒத்தருவா தரேன் தாங்க. இந்த வீடியோ இருக்குல்ல, இன்டர்வல் போடுறப்ப நான் எடுத்ததுங்க. ஏன் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நான் ஒத்தருவா தரேன் அந்த பாட்டு வந்துட்டு இன்டர்வலில் போட்டனால எல்லா பாய்ஸுமே ரொம்ப வைபாகி முன்னாடி போய் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம மியூசிக் கம்போசர் இளையராஜா இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்னோடய பாட்டை வந்துட்டு நீங்கள் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லி ஒரு காப்பிரைட் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காருங்க. எனக்கு வந்துட்டு நஷ்ட ஈடு 5 கோடியும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட படத்துலேருந்து பாட்டை வந்துட்டு நீங்கள் நீக்கணும் அப்படின்றதையுமே இளையராஜா சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் இருக்காருங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த பாட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்றதையுமே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, மியூசிக் கம்போசர் தேவா இருக்கார்ல, அவரோட பாட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம தளபதி படத்தில் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் எந்த காப்பிரைட்டுமே கேட்கல. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அதுலேருந்து பணம் மட்டும்தான் வரும், பேர் புகழ்லாம் கிடைக்காது. அப்படி இல்லாமல் இப்போ வந்துட்டு என்னோடய பாட்டெலாம் எடுத்து போட்டாங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்குமே என்னை பற்றி தெரிய வரும், எனக்கு பேர் புகழ் இருந்தால் போதும் அப்படின்றத நம்ம மியூசிக் கம்போசர் தேவா வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. இதை வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் அதிகப்படியாக இந்த ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே நம்ம இளையராஜா அவர் வந்துட்டு இந்த ஒரு மியூசிக்கை ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் கேட்டு அவங்க வந்துட்டு போட்டது ஒரு தப்பான விஷயந்தான். அவங்க பர்மிஷன் கேட்டாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இளையராஜாவோட வக்கீல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எங்கேயுமே எங்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் கேட்கல அப்படின்றது தான் இளையராஜாவோட வக்கீல் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.